வணக்கங்க. என் பேர் சஞ்சித். நான் கரூர் சட்டமன்ற தொகுதியில 44வது வார்டுக்கு உட்பட்ட 229வது பாகம் எண்ண பணியாற்றிட்டு இருக்கிறேன். எங்களுடைய கரூர் தொகுதி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் முன்னாள் அமைச்சர், கரூர் மாவட்ட அமைச்சர் செயலாளர் அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் வேட்பாளர். இந்த தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையாக ஒரு ஆளும் எதிராகவும் எடப்பாடி எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் கடுமையாக பணியாற்றிட்டு வருகிறாரு. நாங்க நம்ம வெள்ளக்குடி நகர் பகுதி மக்கள் எல்லாம் வீடுகடா தினமும் போய் சந்திச்சுட்டு இருக்கிறோம். அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் தினமும் கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வெள்ளக்குடி நகர் பகுதி மக்களுடைய பெரும்பான்மையான கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, சாக்கடை வசதி, அதாவது வடிகால் திட்டம் சரியாக இல்லை, இன்னும் போடுறேன்னு சொல்றாங்க. இரண்டாவது, அதே மாதிரி சட்ட ஒழுங்கு சரியில்லை, பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள்லாம் புழக்காட்டு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி மிகவும் வருத்தப்படுறாங்க. நம்முடைய 26 சட்டமன்ற தேர்தலில் கழகத்தினுடைய வாக்குறுதி அம்மா இல்ல திட்டம், பெண்களுக்கு இருசக்கர வாகனம், இளைஞர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி, அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 10,000 வழங்கப்படும், முதியோர்களுக்கு ரூபாய் 2,000 உதவித்தொகை உயர்த்தப்படும், பெண்களுக்கு குடும்ப தலைவி பெண்களுக்கு ரூபாய் 2,000 ரூபாய் 2,000 உயர்த்தப்படும், விலையில்லா குளிர்சாதன பெட்டி, கைத்தறி நெசவாளர்களுக்கு 300 யூனிட்ல இருந்து 450 யூனிட்டாக உயர்த்தப்படும், இசைத்தறி நெசவாளர்களுக்கு மின்சாரம் 1000 யூனிட்ல இருந்து 1,400 யூனிட்டாக உயர்த்தப்படும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கரூர் மண்ணின் மைந்தர், கரூரினுடைய காளிங்கராயர், நம் மன்னவர், கரூரினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களுக்கு மக்கள் அனைவரும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம்.